எல்லோருக்கும் வணக்கம். பல்லவர் குருகுலத்தின் சார்பாக கடலூரிலிருந்து திருமாவளவன் கச்சிராயர். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்மளுக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ இந்தியா பூரா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் வருஷம் டாக்டரேட் கொடுக்குறாங்க. இந்த டாக்டரேட் கொடுக்கறதுனால என்ன பயன், வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் டாக்டரேட் முடித்தவனுங்க சித்தாள் வேலைக்கு போகிறோம். ஒரு எவ்வளோ பெரிய படிப்பு, யூனிவர்சிட்டியில் உயர்ந்த படிப்பு பிஹெச்டி தான், அதை விட உயர்ந்த படிப்பு இருக்கிறதா தெரியல. அப்படிப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு நாட்டில் வேலை கிடைக்கல, அவங்களுக்கு சரியான வாழ்வியல் அமையலை அப்படின்றது தான் யதார்த்தம். இதே வெளிநாடுகளில், யூரோப்பியன் ஸ்டேட்ஸில், சைனாவில், ஜப்பானில், அங்கெல்லாம் டாக்டரேட் முடிக்கிறவங்களுக்கு முன்னாடியே ஒரு அஜெண்டா கொடுப்பாங்க. மக்களுக்கு என்ன டிமாண்டு, மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை நோக்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு பிஹெச்டி கொடுத்த பிறகு நீ எந்த சப்ஜெக்டில் பிஹெச்டி வாங்கினியோ அதை நீ ப்ரொடக்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த நாடு எப்படி முன்னுக்கு வரும், முன்னேறும். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குதா? இதெல்லாம் காரணம் இந்த மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நம்ம என்னைக்கு மெக்காலே சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணி குருகுலத்துக்கு போகிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறக்கும். ஏன்னா 1840க்கு பிறகு தான் மெக்காலே சிஸ்டம் வருது. அது லண்டனில், அதுதான் ஆரிஜின். அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்வி எல்லாமே குருகுல கல்வி தான். ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இருந்துச்சு, திண்ணப்பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. அப்போ அதில் சாதிக்காதது ஒன்றுமே இல்லை. இப்போ கிரகங்களுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய நடுவில் இருக்கணும், பக்கத்தில் கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்றது கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வெள்ளை துணி கட்டுவாங்க, சனிக்கு கருப்பு துணி கட்டுவாங்க, புதனுக்கு பச்சை துணி கட்டுவாங்க. அப்போ அந்தந்த கிரகங்கள் அந்த நிறத்தில் இருக்குதுன்றது இவங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தது. இப்போ நாசாவிலே ஒரு படம் வச்சுருப்போம். இந்த பாம்பு மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கும், அது ரெண்டு பாம்பு அப்படியே மோதிட்டுருக்கும், ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பறவை பறக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ குண்டலினி ஆற்றல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம், துரியதீதம்னு அப்படி கொண்டு வருவோம். அப்போ இது வரைக்கும் அந்த பாம்பு, அது சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலைன்றது. அதுக்கு பிறகு ஃப்ளையிங் ஸ்டேஜ். அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடம்ப எடுத்துட்டு இவங்க பரகாய பிரவேசம் போவாங்க. எந்த கிரகங்களுக்கு வேணால் போவாங்க, எங்கே வேணால் போவாங்க. மறைந்து தோன்றும் மாற்றம் காண்பாய், இது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம ஆயக்கலைகள் 64 கூடு விட்டு கூடுபாயும் கலைன்னு இருக்குது. இப்போ இந்த கலைகளெல்லாம் நம்ம மீண்டும் கொண்டு வரணும். அங்கங்கே நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ஏன்னா சித்தர்கள் நிறைய பிரிவு எடுத்துருக்குறாங்கன்றது ஒரு தகவல் வந்துருக்குது. அப்போ அந்த முறைக்கு நாம் போகணும். நம்மகிட்ட உயர்ந்த கல்வி இருந்திருக்குது, we have forgotten, மறக்கடிக்கப்பட்டுட்டோம். அதுதான் உண்மை. இங்கிலீஷ் தான் வசதி, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ். ஆனால் நிறைய வித்தைகள் நம்மகிட்ட வந்துருக்குது. அந்த காலத்தில் கட்டடக்கலை இல்லையா, இல்லை கடல் கடந்து வணிகம் செய்யலையா? எவ்வளோ ஒண்டர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம மதிக்காமல் இவங்க தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தவங்கன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க. இது ஒரு டீம் ஆஃப் ஒர்க். அவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கூடி பேசுகிறாங்க, இந்தியாவை எப்படி நாம் கையகப்படுத்துறது, இந்தியாவை எப்படி ஆள்றது அப்படின்னு ஒரு அஜெண்டா அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ கௌரவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கௌரவத்தை செதிச்சாக்கா இந்தியாவை நாம் ஆளலாம். அப்போ கௌரவத்தை எப்படி செதுக்கிறது? அவங்ககிட்ட இருந்த வீக்னஸ், இந்த போதை பழக்கத்துக்கோ மாதுக்கோ
அடிமைப்படுத்தி அவங்கள கொண்டு வரணும். அப்புறம் சாமானிய மக்களுக்கு இனம் கொடுத்து அவங்களுடைய இது கெடுக்கணும். இப்போ இனாக்கு கியூவில் நிற்கிறவன் கௌரவத்தை பற்றி எப்படி பேச முடியும்? அதுபோல் ஒன்று ஒன்றையும் திட்டமிட்டு நம்மளை வந்து கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய கலைகளை அழிச்சிருக்கிறாங்க. இங்கிலீஷ் தான் ஒஸ்தி அப்படின்ற மாதிரி ஒரு பாவனை உண்டு பண்ணிட்டாங்க. நாமளும் அதை நம்பி ரொம்ப தூரம் பயணம் போயிட்டோம். இப்போ மீண்டும் இப்போ நம்ம குருகுலத்தை ஏன் எடுக்கிறோன்னா, நம்மளுடைய விஷயங்களை நாம் சொல்லணும் வெளி உலகத்துக்கு. நாம் முதல்ல கற்றுக்கணும், வெளி உலகத்துக்கு சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். குருகுலன்றது ரொம்ப எளிமையான படிப்பு. சாமான் கழுவுறது அவங்களே, சமைக்கிறது அவங்களே, விநியோகம் பண்ணுறது அவங்களே, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது அவங்களே. எல்லாமே ஒரு ஒரு வாரம் அப்படியே ஒரு ஷிஃப்ட் வரும் மாற்றி மாற்றி. இது குருகுலம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பார்ப்போம். மாலையில் விளையாட விடணும். படிப்பு படிப்புன்னு பொழுது கழிஞ்சு போக போனால் படிவே நிற்கிறானுங்க. மென்டல் டென்ஷன் தான். ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பணம் வருது நிறையா. ஆனால் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம கொண்டு வரணும். அதுதான் குருகுலம்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். மூளைக்கு மூளை நிறைய குருகுலங்கள் ஆரம்பிக்கணும். யார் எந்த தொழிலில் எக்ஸ்பர்ட்டோ, வித்தகரோ, விஷயம் தெரிஞ்சவங்களோ அவங்க வந்து குருகுலம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10-20 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும். அது பெரிய அளவில் ரீச் ஆகிடும். இப்போ பணம் தேவை. நாங்களாம் காலேஜில் படிக்கக்குள்ள ஆன செலவு இப்போ யூகேஜி, எல்கேஜி, அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல ஆகிடுது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது இன்றைக்கி கல்வி. மாற்றம் ஒன்றே மாறாது. மக்கள் மனசு வைக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்லது நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் பெருமைக்கு ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பிடிக்குதோ அதை நம்ம படிக்க வைக்கணும். யாரும் சாதாரண ஆள் இல்லை, எல்லாமே விஷயவாளி தான். அப்போ 10th வரைக்கும் படிக்கலாம் ஜென்ரலாக. அதுக்கு பிறகு நீ என்ன ஆக போகிற, அதுக்கு யார் பெஸ்ட்டு, யார் சிறந்தவங்க, அவங்கள குருவாக ஏற்று நீங்கள் பயணிங்க. அப்போ குருகுல வாசம் டெவலப் ஆகும். இப்படி தான் பண்ணியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஹெச்டி வாங்கினவங்க, எம்எஸ் படித்தவங்க எல்லாமே போய் அடிமைய வேலையை தான் பார்க்குறாங்க. என்டர்பிரனர் ஆகிற தாட்டே இல்லை. இது எல்லா இண்டஸ்ட்ரி முதல் கொண்டு எல்லா துறையிலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்டர்பிரனர் ஆகணும்னா நீங்கள் குருகுல வாசம் தான் படித்தாகும். ஸோ குருகுல வாசத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள், நிறைய சிந்திங்க, இது மாதிரி பேசுங்க. பெரிய அளவில் நம்ம கொண்டு வரலாம். இது ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தது தான் மீண்டும் நம்ம கொண்டு வரோம். ஓகே, தேங்க்யூ.